செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இந்த கீமா ரைஸ். ஆக்சுவலி நான் தொக்கு பண்ணுறதுக்காக கீமா வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சம் மீந்து இருந்தது. அதை என் பையனுக்காக இந்த கீமா ரைஸ் பண்ணுங்க. ஆனால் அட்டகாசமாக இருந்ததுங்க. பில்டப்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. இதில் தூளா கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு வெங்காயத்தை தூளா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு கை கீமா மட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுறேன். இதில் 1 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காரத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன். வதக்கிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வரணும். இதுல 2 முட்டையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா வதங்கி ட்ரை ஆகி வரும்போது இதுல கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்க சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாப்பாடு உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் வடிச்ச புழுங்கல் அரிசி சாதம் தான் 1 கப் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம், இல்ல சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலி இதை ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாம். இந்த வீக்கெண்டுக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க. யூ கோனா லவ் இட். என்ன ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?